பாட்காஸ்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். நம்மளோட போன எபிசோட்ல வாய்ஸ் குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க கேட்டுட்டு உங்க ஃபீட்பேக்ஸை மூவி ஆலோசகர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல தெரியுங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். என் பேர் ஆர்த்தர். நம்ம கூட 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. லேவாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. குணா ப்ரோ. வணக்கம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, ஆல்ரெடி நீங்க பார்த்த மாதிரி தான், டைட்டில்ல பார்த்த மாதிரி தான், டாக்ஸிக் கன்னிகள் பத்தின ஒரு அரசல். இதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் கிட்ட ரெக்கார்ட் பண்ணோம். சவுண்ட் குவாலிட்டி ப்ராப்ளம்னால நாங்க அப்படியே விட்டுட்டோம். சரி, இப்ப மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். டாக்ஸிக் கன்னிகளால் பாதிக்கப்படும் நபர்களின் குமுறலை இது வெளிக்காட்ட போகுது. பாட்காஸ்ட்ல வன்மம் கக்கப்பட போகிறது. டாக்ஸிக் கன்னிகளா கொஞ்சம் காதை புத்திங்கடா. ஓகே, டாக்ஸிக் கன்னிகளா முதல்ல கேட்காதீங்கடா. கேட்டாலும் சண்டை போடுவீங்க. வந்து கேட்காதீங்க. முதல்ல கேட்டு புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே இது மீம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, படிக்கிறது கூட கிடையாது. என்னது ஆமையா அட்றாவன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிட்டு வந்து டேக் பண்ணி விட்டு அடிக்கிறது வந்துடுறாங்க. நீ ஓடு தானே, நீ வாழு தானே, யாரா இருந்தா என்னடா, என்ன சொல்றான்ட்டு முதல்ல கேளுங்கடா. கண்டென்ட்டே பார்க்க மாட்டானுங்க, நேரா வந்துடுறானுங்க. ஒரு நேத்தி கூட ஒரு மீம் பார்த்தேன். அதுல வந்து சிம்பிளா போட்டிருக்காங்க. அது ஏதாவது எல்லா ட்ரெய்லரு டீசரை வச்சு கிண்டல் பண்றதுதான். இவன் வந்து அஜித்தோட டீசரை வச்சு கிண்டல் பண்ணியிருக்கான். அதுக்கு கீழே வந்து ப்ரோ உங்க வால் தெரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஆரம்பிச்சிருக்கான். கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்பேம். அவன் வந்து வரிசை கட்டி வருவாங்க. அவன்கிட்ட கேட்கணும், டேய் அவன் ஏதாவது பாடி சேவிங் பண்ணிருக்கானா, ஏஜ் சேவிங் பண்ணிருக்கானா, எதுவுமே பண்ணல, அப்புறம் எதுக்கு ட்ரிகர் ஆகுற? அதெல்லாம் இல்ல, என் தலையை கிண்டல் பண்ணா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வரானுங்க. இவரு அஜித் ஃபேன்ஸை மட்டும் பத்தி பேசுறோம்னு சொல்லி வேற சொல்லுவானுங்க. எல்லாமே அப்படிதான். இப்போ வந்து நீங்க தளபதியை ஒத்தி வச்சுட்டு சூர்யா சைடு திரும்பினீங்கன்னா போதும். இப்போ வந்து டாக்ஸிக்கா இருக்கிறது கடந்த ஒரு 2 வாரமா அவங்கதான். ஆமா ப்ரோ. விக்ரம் மூவியே அவர் நோக்கி நோக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு. கேமியோ ரோல் 2 மினிட்ஸ் தான் இருக்கும், 3 மினிட்ஸ் தான் இருக்கும். இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சிருக்காங்க போல விக்ரம் மூவில. இவனுங்க வந்து படம் பார்க்க போறதுக்கு காரணமே சூர்யா அண்ணன் தான்டா அப்படிங்க. டேய் படம் எடுக்காம போன தடவை சொல்லியிருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் லுக்குள்ள ஏறாத ஹைப் இப்ப சூர்யா இருக்காருன்னு வந்ததுக்கு அப்புறம் ஹைப் ஏறிட்டான். யாருடா நீங்க எல்லாம்? அவன் லோகேஷ் சொன்னதை வெயிட் பண்றாங்கடா எல்லாம். அப்ப நாங்கெல்லாம் யாருடா? லோகேஷ்னு சொன்னதுல இருந்து காத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு என்ன தெரியுமா ஆசை, இவங்க வந்து படத்தை பார்க்கணும், பார்த்துட்டு வந்து குமுறணும். எங்க இதுக்கு சூர்யாவுக்கு ஸ்கிரீன் டைம் இல்ல, நாங்க கேமியோன்னு சொல்லிதான் நினைச்சோம், நீ தானே மருந்து கிட்டிட்டு போனேன். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்கணும், கேமியோனா இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு இருக்கணும். வன்மம் கக்கப்படுகிறது. அதேதான் போனதுல பேசுனது, அதேதான் நம்ம மறுபடியும் பேசுறோம். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் வரும்ல. அத விடுங்க ப்ரோ, படம் சக்சஸ் ஆயிடுச்சா சூரியனா சக்சஸ் ஆச்சுன்னு வந்து வேற ப்ரமோஷன் மாதிரி இதானுச்சுன்னா கோலியால, இதானுச்சுன்னா தோனியால, இதானுச்சுன்னா ரோஹித் சர்மாவால அப்படின்னு பேசுவானுங்கல்ல. இத வேற அவங்க வச்சு ஸ்டாங்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. இப்போ இவங்கனாலதான் சொல்லிட்டு நேத்து போஸ்ட் விட்டுருக்காங்க சூர்யாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन மார்க் போட்டு. ஆமா ஆமா பார்த்தேன். அதுக்கு கீழே போய் பார்த்தா சூர்யா அண்ணா வெயிட்டிங் ஃபார் த மூவி. சூர்யாவே கீழே கமெண்ட் பண்ணு, டேய் நான் படத்துல ஹீரோவே இல்ல, என்ன இப்படி பண்றீங்க? நாளைக்கு 2 நாள் ஷூட்டிங்ல வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். நானே கேமரா இல்ல, வன்மம் ஒரு குறிப்பிட்ட மக்களை பத்தி கக்கப்படுகிறது. கரெக்ட் தான். நம்ம அப்படியே எல்லாரையும் பண்ணுவோம் ப்ரோ, ஒருத்தர் விடாம. ஓகே பொது கன்னிகள், அதாவது முக்கியமா இப்போதைக்கு பேச்சுல இருக்கிறவங்க இந்த அஜித் விஜய் கன்னிகள், சூர்யா கன்னிகள், இவங்க எல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டாங்க. இன்னொரு டாக்ஸிக் இந்த சைடு ஒண்ணு போயிட்டு இருக்கு, இசையமைப்பாளர் கன்னிகள். யுவன் கன்னிகள். யுவன் கன்னிகளா அனிருத் கன்னிகளா? அனிருத்துக்கு கூட கன்னிகள் இல்லன்னு சொல்றாங்க. யுவனுக்கு தான் ப்ரோ ரொம்ப கன்னி. அவனுக்கு கன்னிகளா இல்ல வேற ஏதாவதுன்னு தெரியல, என்னன்னே தெரியல. அவங்க ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவரை வச்சு. அவன் கரியரே முக்காவாசி காலி பண்ணிட்டாங்க. இது வந்து ரீசெண்டா ஒரு 1.5 வருஷமா தான் ஐ திங்க் இந்த ஒரு யுவன் கன்னியே மாறுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா.
எல்லாமே இப்போ வந்து அது எதனால தெரியுமா ஃபார்ம் ஆகுறானுங்க? இப்போ யுவன் மாசுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்போ வந்து அவன் நம்ம எடுத்து யுவனோட ரீசன்ட் சாங்ஸ் எல்லாம் பார்ப்பான். கண்டிப்பா ரீசன்ட் சாங்ஸை பார்த்துட்டு ரீசன்ட் சாங்ஸ் வந்து எதுவுமே பெருசா நல்லா இருக்காது. அதை பார்த்துட்டு இவன் வேஸ்டடா ஓவர் ரேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து 2 பறக்க விடுவான். இவனோட சேர்ந்து அந்த 8th ஸ்டாண்டர்ட் பசங்க இருக்கானுங்களா 2K, அவங்க வந்து சேர்ந்துருவானுங்க கீழே சேர்ந்துட்டு இவன் வேஸ்ட், இவன் ஓவர் ரேட்டட் அப்படிமா அனிருத் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. அதான் ப்ரோ அந்த யுவன் டாபிக் வந்ததுக்கு அப்புறம் என்னோட அனுபவம் சொல்றேன். நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு யுவன் ஃபேன், இப்பவும் யுவன் ஃபேன் தான், நாட் டாக்ஸிக் ஃபேன். யுவன் போட்டோ வந்துட்டு வாங்கி வீட்டில் வந்துட்டு ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் வாங்கி ஒட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது ஒட்டினதுக்கப்புறம். அது பக்கத்துல ஒரு 3-4 போஸ்டர் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஒட்டிட்டேன். இப்போ வந்துட்டு என் ரூம் யாராவது விசிட் பண்றவங்கலாம் வந்து பார்க்கும்போது கேட்பாங்க யார் அதுன்ட்டு. நான் அப்படியே வரிசையா சொல்லுவேன், இது வந்துட்டு ஸ்டீவ் இருந்து, இவரு நம்ம டெரண்டினோ, இவரு வெற்றிமாறன், அப்புறம் கடைசி யுவன் இருப்பாரு. அது யுவன் சொல்றதுக்கே எனக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கானுங்க யுவனையே. சொன்னாங்கன்னா என்னப்பா ட்ரக்ஸா அப்படிமானுங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவானுங்க. எனக்கு அதை சொல்றதுக்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்ட், டிப்ரெஷன் பஸ்ட், அவங்க டிப்ரெஷன்னா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா? ஸ்கூல்ல வந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அது வந்து டிப்ரெஷன். ஸ்கூல்ல வந்து எழுதல டிப்ரெஷன். இவங்க எல்லாம் இந்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 8th படிக்கிறதுல இருந்து 11th படிக்கிறவனா இருப்பான் கண்டிப்பா. ஒரு 2-3 பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டு டிப்ரெஷன் பஸ்டர், எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இதுதான், இது இல்லைன்னா எங்களால நான் இந்த டேவை ஓட்டி இருக்கவே முடியாது, நான் பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவானுங்க. முக்கியமான விஷயம் சொல்றதுன்னா, அந்த புகழ் இருக்கான்ல, அவரை வந்து நெக்ஸ்ட் வடிவேலுங்கிறது, அதான் அவங்க எல்லாம் கன்னிசம் செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல கடுப்பேத்திட்டு இருக்காங்க. அதுதான் அதுல வந்து ஒரே ஒரு சின்ன கேரக்டர் வந்து புகழ் பண்ணதுனால அவங்க சொல்லிட்டானுங்க, நாங்க வந்து புகழ் அண்ணாக்காகவே நாங்க படத்துக்கு போவோம், வலிமை படத்துக்கு. யாரா நீங்க எல்லாம்? நான் உண்மையா அதை பார்த்தேன், நான் ஒரு பையன்கிட்ட பேசினேன் நேர்ல. அதான் இப்ப இதை எடுத்துக்கங்க, டான் எடுத்துக்கங்க, சிவாங்கிக்காகவே நான் படத்துக்கு போறோம். இங்கிட்ட இவங்க அங்கேயும் ஒரு சைடு கிளம்பிட்டாருங்க. ப்ரோ தியேட்டர்ல பின்னாடி ஒரு கூட்டமே கத்திட்டு இருக்குமா சிவாங்கின்னு, அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. கேட்டா பிரியங்கா மோகன் முக்கியங்கிறாங்க, சிவாங்கி தான் படத்தை காப்பாத்தினாங்கிறாங்க. இதுல அந்த சிவகார்த்திகேயன் சப்போர்ட் சிவாங்கிக்கு வேற. ஆமா ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, ஓகே சிவாங்கி காமெடி முக்கியம், நான் ஒத்துக்கிறேன். சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க யாரடா கோமாளி கன்னிசன்ட்டு கிளம்புறீங்களே, டாக்ஸிக்கா இருக்கீங்கடா. சரி எதை இருந்துட்டு போறாங்கடா, நீங்க எதுக்கு அப்படி பேசுறீங்க? முதல்ல உங்களால தானே எங்களுக்கு பிரச்சனை. அது பாட்டுக்கு இருந்துட்டு போனா இருந்துட்டு போகுது. ஏன்னா இத்தனை வருஷமா வந்து விஜய் டிவில ப்ரோக்ராம் நடக்குது, சன் டிவில ப்ரோக்ராம் நடக்குது, ஏதாவது சண்டை வந்துச்சா அவங்க பாட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க திடீர்னு உள்ள வந்து இவங்க ஸ்பேம் பண்றதுதான் பிரச்சனை. இல்ல அந்த சன் டிவி ஷோக்கெல்லாம் வியூஸே வர மாட்டேது, இதுல எங்க சண்டை வர்றது? சீரியல் டாக்ஸிக் கன்னிஸ் அங்கேயும் இருக்காங்க. இந்த வீட்டு ப்ரோ அதிகமா இருக்காங்க. அர்ஜுன் சார் அதானே, அர்ஜுன் சார் இந்த பக்கம் சீத்தமிழ் வந்தா என்ன மாமா, பெரிய ஐயா, சின்ன ஐயா. டைரக்டருக்கு எனக்கு மூளையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது என்ன நினைச்சிட்டு எடுப்பான் அவன். ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து கேட்பாங்க, சார் ஒரு சீரியல் எடுக்கணும், என்ன சார் கதை இல்லை சார், போடுறா சும்மா வேலைக்காரியை லவ் பண்ற மாதிரி போடுறா அப்படின்பாங்க. வேலைக்காரி சீரியல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் டிவில பார்த்து சீரியல் இருக்குன்னா 8 சீரியல்ல வேலைக்காரியை தான் லவ் பண்றான் அவன். வேலைக்காரி பேப்பர் மாறிட்டு டைரக்டர் பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப பேப்பர் மாறிட்டுனா சீரியல் மாறிடும். நீங்க என்ன பேப்பரை சொல்லுங்க, பேப்பரே கிடையாது சீரியலுக்கு. நேர்ல போய் தான் சொல்லுவாங்க எல்லாமே, ஸ்கிரிப்டே ரெடி பண்ண மாட்டாங்க தெரியுமா? எதுக்கு ப்ரோ ஸ்கிரிப்ட்? இப்போ நான் எங்க வீட்ல சீரியல் பார்ப்பாங்க, இதுல ஹாட் ஸ்டார்ல பாத்துட்டு இருப்பாங்க. நான் வந்து ஒரு வாரமா நோட்டீஸ் பண்றேன், 3 சீரியல் பார்த்தேன். 3 சீரியல்லையும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அசிங்கமா வீடியோ எடுத்து வச்சிருவான், அதை வச்சு மிரட்டுவான் அவன். இதே ஒரு கான்செப்டா வச்சுக்கிட்டு பாபநாசம் கான்செப்டா இவங்க எடுத்துட்டு இருக்கானுங்க இங்க. ஏய் அதோட சூப்பரா எடுப்பாங்க. கமலஹாசனே பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு கேட்பாரு. நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் போல. அதான் எனக்கும் ஒரு சீரியல்ல நம்ம படத்துல பார்க்க ஒரு புரியல, ஜென்மத்தையும் நடக்காது. என்ன சீரியல் வச்சு காமெடி பண்ணலாம், ஏதாவது ஒரு சீரியல்ல நம்ம படத்துல பாக்குற ஒரு ஃபீல், ஆஹா
சீரியல் மாதிரி இல்லப்பா அப்படின்ட்டு ஒரு நிறைய நினைச்சிட்டே தாட் வந்து இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. இல்ல நான் ரொம்ப நாள் எவ்வளவு எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கோம். இந்த கோலங்கள் சீரியல் எல்லாம் பார்த்துட்டு என்ன சீரியல் பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு. அது எனக்கு இப்ப ஸ்டீரியோ கோலங்கள் டைப்ஸ். ரீடெலிகாஸ்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன். சூர்யா டாக்ஸிக் கன்னிகளால் பாதிக்கப்பட்டவர். இல்ல சூர்யான்ஸ்ன்ட்டு இல்ல, இப்ப ரீசெண்டா பார்த்தது இல்ல, இப்போ சூர்யாவோட டாக்ஸிக் கன்னிகள் அதிகமா உருவெடுத்திருக்கீங்க. என்னன்னா ஒரு முதல்ல விஸ்வரூப கன்னிசத்தை புரிஞ்சுக்கணும். சூர்யா இஸ் பெஸ்ட் ஆக்டர். ஓகே வச்சுக்க, ஏதோ வச்சுட்டு போ. ஆனா வச்சுக்க பெஸ்ட் ஆக்டர் தான். இல்ல இல்ல, சூர்யா இஸ் த பெஸ்ட் ஆக்டர். சூர்யா ஒன்லி த பெஸ்ட் ஆக்டர்ங்கிறப்ப நீ டாக்ஸிக் கன்னியா மாறுற. ஒன் ஆஃப் them சொல்லும்போது இல்ல, எவர் சூர்யா மட்டும் தான் பெஸ்ட் ஆக்டர். நான் ஒத்துக்கிறேன், ஜெய்பி படம் வந்துச்சு ஒர்த்து. ஆனா எல்லாத்தையுமே வாரு பிடிச்சிக்கிட்டு ஒரு போட்டோ போட்டா கூட கிளம்பிட வேண்டியது. ஓகே கன்னிசம் பண்ற, ஒத்துக்கிறேன். இப்போ ஏன்டா டாக்ஸிக் கன்னிசா மாறுறீங்க? இல்ல நான் இன்னொரு கேள்வி. அது இப்போ சூர்யாவால தான் நான் விக்ரம் படத்துக்கு பார்க்க போறேன், சூர்யாவால ஹிட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றானுங்கல்ல. எதற்கும் துணிவந்தன் படம் வந்தப்ப எங்க இருந்தானுங்க? விக்ரம் படம் ஹைப் ஏறினதே சூர்யாவால தான். யாரா நீங்க? விஜய் விட பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு குரூப் ஒண்ணு. எங்க இருந்தா வர்றீங்க? கட் அவுட்ட நாங்க தான் ஹைட்ல வச்சோம், இல்ல கட் அவுட்ல தான் படத்தோட ரேட்டிங் வருதா? ஓகே, இப்போ டாக்ஸிக் ஃபேன்ஸ் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம லீவாய் கொடுப்பாரு. ப்ரோ ஆரம்பிங்க ப்ரோ. இப்போ வந்துட்டு நார்மலா ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க, அதை தாண்டினா ஒரு டைஹார்ட் ஃபேன் பேஸ் இருப்பாங்க, இவங்களையும் தாண்டி மூணாவதா ஒரு ப்ளோஜாபர்ஸ்னு ஒரு கேங் இருப்பாங்க. இவங்க தான் வந்துட்டு ஆக்சுவலா டாக்ஸிக் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ பீஸ்ட் மூவியே எடுத்துக்கோங்க. செல்வராகவன் இஸ் அ குட் டைரக்டர், ஆல்சோ இப்போ குட் ஆக்டர். பீஸ்ட்ல எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப சொதப்பி வச்சிருந்தாங்க. ஆனா அவரை ப்ளோஜாப் பண்ணானுங்க. இப்ப சாணி காகிதத்துல ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அப்பத்தியா அப்பயே நான் சொன்னேன் என் தலைவன் பயங்கரமா நடிச்சிருந்தான்ட்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு இடத்துலயே வந்து ஒரு சொம்பு தூக்குதல் பண்ணுவானுங்க. இதுதான் ஆக்சுவலா. ஆமா, நார்மல் ஃபேன் இல்லாம டைகாட் ஃபேன் இல்லாம ப்ளோஜாபர்ஸா இருக்கிறது தான் டாக்ஸிக் ஃபேன். என் தலைவன் கெட்டது பண்ணாலும் நான் பேசணும், நல்லது பண்ணாலும் நான் பேசணும். அப்பதான் வந்துட்டு ஒரு கரெக்டான ஃபேன். நார்மலா பேசக்கூடாது, நல்லா முட்டு கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. மண்டைய வச்சு அண்டை குடுறா அப்படிங்கிற மாதிரி. என்னது செல்வராகவனை கிண்டல் பண்ணவனும் சாணி காகிதத்துல அப்ரிசியேஷன் போஸ்ட் போடுறவனும் ஒரே ஆளா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற ஒரு மேட்டர். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. காதலுக்கு வாங்குற கன்னி பாட்காஸ்ட் கேட்கிற கன்னிகளா ஒழுங்கா கேட்டுங்க, அது எக்ஸாம்பிள். இங்க யாரும் வாழ கலாய்களா, அது எக்ஸாம்பிள். செல்வராகவன் சொல்லல, என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, இவனுங்களுக்கு வந்து இப்போ நான் விஜய் ஃபேன் வச்சுக்கோங்க, நீங்க வந்து அஜித் ஃபேன் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இப்போ அஜித் என்ன கிண்டல் பண்றேன், அவனுக்கு வந்து பர்சனலா ட்ரிகர் ஆயிடுறான். இந்த ட்ரிகர் ஆகி அவன் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குல டேய் போடா நீ என்னமோ சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு விடுறவன் வந்து ஃபேனு. திருப்பி கலாய்க்கிறவன் வந்து ஓகே நார்மலா, அதாவது கலாய்க்கிறவன் இருக்கான்ல, ஏய் உங்காலும் இப்படிதான்டா பண்றான் அப்படின்னு சொல்றவன் அவன் டை ஹார்ட் ஃபேன். ஆனா அபியூஸ் பண்றான் பாருங்க, அவன் வந்து சூ நீ ஏதாவது ஒண்ணு அவன் ப்ளோ ஜாபர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி. அவங்க வந்து கன்னிசன் ப்ளோ ஜாபர்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு ஆக்டர் ஸ்கிரீன்ல நடிக்கிறாரு, ஹீஸ் ஏ ஹீரோவா இருக்கலாம். ஒரு ஆக்டர் ஹீரோ நடிக்கிறாரு, ஓகே. ஒரு கலைஞன் அப்படிங்கிறவனுக்கு ஒரு ரசிகன் தான் இருக்க முடியும். இவங்க என்னடான்னா ஏதோ அரசியல் கட்சி வச்சு பண்ற மாதிரி. என் தலைவன் ஒரு கலைஞனுக்கு தேவையானது ரசிகன், நீ ரசிகனாக தான் இருக்க முடியும். ஓகே டைகார்ட் ரசிகனா கூட இருக்கலாம், டைகார்ட் ஃபேனா கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுல அவன் மட்டும்தான் அப்படிங்கிறதுல அரசியல் தானே இருக்கு. இதுல எங்க ரசனை இருக்கு? சும்மா இருந்தவனை 20 வருஷமா கத்தி 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 அரசியலுக்கு வந்துட்டு அந்த ஆளு ஹைப் பேரி அரசியலுக்கு வர்றேன்ட்டு இப்ப போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒருத்தன் கலைஞனா இருந்தா அவனோட ரசிகனாரு, அடுத்தவன் எல்லாரும் கலைஞன் தானே. இப்ப விஜய் கலைஞர்னா அஜித்தும் கலைஞர் தான், ரசிகனா இருக்கிறதுல தப்பு இல்ல. ரெண்டு பேரும் இது அஜித் டைலாக் ஒண்ணு நல்லா சூட் ஆகும், நேர்கொண்ட பார்வையில சொல்லுவார்ல, நீங்க ஒருத்தர் மேல வச்சிருக்க விசுவாசத்தினால இன்னொருத்தர் அசிங்கப்படுத்தாதீங்க. இப்ப நீ விஜய் ஃபேனா உன்னோட கடமை வந்து உனக்கு எந்த கடமையும் கொடுக்கப்படல. நீ ஒரு ரசிகன், இதுக்கு ஒரு கடமை கிடையாது. ஒரு நல்ல நீ ரசிக்க போற அவ்வளவுதான். ஆனா டாக்ஸிக் ஃபேனா இருந்து
கன்னி சார் இருந்துட்டு நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? விஜய் படம் என்ன படம் வந்தாலும் சூப்பர் ஹிட்டு. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், விஜய் படம் எது வந்தாலுமே ஹிட் ஆகுது, சூப்பரா இருக்கு, தரமா இருக்கு அப்படின்னுங்கிறீங்க. அப்ப உங்களோட கடமை என்ன ஆயிட்டுன்னா, டாக்ஸி ஃபேனோட கடமை என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னா, விஜய்னா விஜய் ஃபேனுன்னா அஜித் ஃபேனை கலாய்க்கணும், அஜித் ஃபேன்னா விஜய் ஃபேனை கலாய்க்கணும், சூர்யா ஃபேன்னா விஜய் ஃபேனை கலாய்க்கணும். இப்போ ரீசெண்டா ஆர்ஜே பாலாஜி இருக்காருல்ல, அவர் பேசுனது கேட்டீங்களா எல்லாரும்? என்ன இதுல bro? அது நடுவுல வந்து ஒரு மீட்டிங்ல, அதாவது வீட்டுல விசேஷம் ப்ரமோஷனுக்கு வந்து ஒரு பேசியிருந்தாரு. ம். இது மாதிரி பொண்ணுங்களை வந்து நம்ம தமிழ் சினிமால தப்பாவே காமிச்சிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல இருந்து. பாத்தேன் bro. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு, ஒரு 2 படம். அது ரஜினி படத்தை சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பாஷாவோ என்னமோ ஒரு படம், அண்ணாமலையா என்னன்னு தெரியல, 2 படம் சொல்லியிருந்தாரு. அது அவர் முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நம்ம வந்து தப்பா காமிச்சிருக்கோம், மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க கெட்டவ, சாரி கட்டியிருக்க நல்லவ அப்படிங்கறது. அதுதான் அவர் சொன்னதோட கோர். அதான் என்னன்னா, எப்படி என் தலைவர் படத்தை நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் விக்க கழட்டி வச்சுக்கிட்டு வந்து சண்டை போடுறானுங்க எல்லாம். ஆமா, நம்ம எடுத்துக்காட்டு எங்க வேணாலும் இருந்து வேணாலும் கேட்கலாம். அவர் எல்லா இன்டர்வியூல இருந்து சொல்றாரு, நான் வந்து இத வந்து ரஜினி ஃபேன், நான் வந்து ஒரு ரஜினி ஃபேனு. நான் இப்போ வந்து அண்ணாமலை படம் பாஷா படம் சொன்னதுக்கு பதிலா நம்ம ஒரு படம் வேற படம் கமல் சார் படம் சொல்லியிருந்தேன்னா எனக்கு அங்கேயும் கேட்டு வந்திருக்கோம். ஒரு விஷயத்த கருத்து சுதந்திரமே இல்ல நம்மள்ட்ட. இப்போ அத சொன்னா எடுத்துக்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கணும். அதுவே இல்லையே. இருந்தா தானே நம்மளால வெளில பேச முடியும், அடுத்து திருந்த முடியும். ஹாலிவுட்ல அதான் கருத்து சுதந்திரம் இருக்கணும்னா அதுக்கு எதிர்வாத கருத்தை வைக்கலாம். அதுதான். ஆனா இவங்க கோமாளித்தனமால பண்றாங்க. இது எதிர்வாத கருத்தே இல்லையே அவனுங்க பேசுறது. அதான் கோமாளித்தனமா. அது ஏன் நீ ரஜினி படத்துல இருந்து எடுத்த, என் தலைவன் படத்துல இருந்து எடுத்த எக்ஸாம்பிள் எங்க இருந்து வேணாலும் எடுக்கலாம்டா. இப்போ அவன் சொன்னது ஆர்ஜே பாலாஜி வந்து டாப்ல இருக்கிற, அதாவது தமிழ் சினிமானாலே ரஜினின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அவரே ரஜினி கமல் அடுத்தடுத்து வரவங்க அதானே பண்ணுவாங்க. அப்படிதான் சொல்றான். இல்ல அவங்க எங்க அதை கேக்குறாங்க? முதல்ல அதான் பிரச்சனையாவே இருக்கு. சொல்ல வர்ற கருத்தே கேக்குறது கிடையாது. இவன் வந்து அந்த ஃபுல் ஸ்பீச் கூட கேட்டிருக்க மாட்டான். அந்த படம் பேர் சொன்னோனே கீழ வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதுல வந்து கமெண்ட் பண்றாங்க, ஏய் உன் படத்தை எப்படி ஓட விடுறன்னு பாரு, உன் படத்தை என்ன பண்றன்னு பாரு, உன் படம் 2 நாள் ஓடுமா, உங்க படமே 2 நாள் தான்டா ஓடி இருக்கு படம் தியேட்டர்ல, அத முதல்ல போய் பாருங்க, அதுக்கப்புறம் நீ அடுத்தவனை வந்து திட்டலாம், இது பண்ணலாம். கிளம்பிடுவாங்க. நான் என்னன்னா காமெடியா பேசலான்ட்டு போய் வெறும் கருத்துக்கு அந்த சமயம் மாதிரி உட்காந்துட்டேன். சமுத்திரகனி மோட் ஆன் வரட்டாமே. சரி ஓகே, அதான் பாய் மாமே டுர். நீங்க யாரவீங்க ப்ரோ? யுவன் கன்னி. யுவன் கன்னில யுவன் ஃபேன் கன்னிஸ பத்தி பேசுங்க. ஓகே, யுவன் கன்னியா இருக்கிறது தப்பு இல்ல, டாக்ஸிக் கன்னியா இருக்கிறது தப்பு. ப்ளோஜாவரா இருக்கிறது தான் தப்பு. ஆஃப் கோர்ஸ். ஆமா. அதான் ப்ரோ, இன்னொரு மேட்டர் ப்ரோ. இப்போ ஒரு விஜய் படமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அஜித் ஃபேன் சொல்லிட்டு போயிட்டு கமெண்ட் பண்றது, படம் வெற்றி பெற எங்கள் மூலியமா வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நாங்க ஓட வைக்கிறோம் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. ஃபர்ஸ்ட் உங்க படத்தை ஓட வைக்கடா. இது வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு 5 years முன்னாடி. விஜய் படம் வந்தப்போ, அஜித் படம் வந்தப்போ அவங்க ஃபேன்ஸ் வந்து இது மாதிரி, நான் வந்து விஜய் ஃபேன் தான், பட் எனக்கு அஜித் சார் படம் பிடிக்கும், நான் பாப்பேன் அப்படின்னு. அது அப்படியே எவால்வ் ஆகி நான் வந்து விஜய் ஃபேனாவே சொல்றேன் ப்ரோ, அஜித் சார் படம் சூப்பர். அவன் யாருன்னு சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன் தான் சொல்லியிருப்பான். இங்க வந்து அதே மாதிரிதான், நான் வந்து அஜித் ஃபேன் ப்ரோ, ஆனா எனக்கு விஜய் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் பாத்தீங்கன்னா விஜய் ஃபேனா இருப்பான். அப்படி ஆரம்பிச்சு கீழே வந்து ஒருத்தர் சன்னி லியோன் சார்பாக வாழ்த்துக்கள். நான் ஒரு வியர்டானது ஒண்ணு பார்த்தேன் அன்னைக்கு. டிஷா பாத்தாங்கல்ல, கேல்வின் அந்த பிராண்டோட நேம் போட்டு அது சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஐயோ எங்கடா யோசிக்கிறீங்க? லெஜெண்ட் சரவணா ஸ்டோரியில் கட்ட போய் வாங்கும் சர்க்காசமே புரிஞ்சிக்க தெரியாம. அதான் சர்க்காசமுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வழக்கம் தரணும் ப்ரோ, அதுக்கப்புறமேட்டு நீங்க அடுத்த விஷயம் எல்லாம் வந்து பேசுங்கடான்னு சொல்லணும். அதுதான் சர்க்காசம்னா என்னங்கறத வந்து புரியலனா சொல்ல மாட்டேன், சர்ச் பண்ணி பாத்துக்கடா. இதுக்கு நாங்க வேற கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்களா? சொல்லுவாங்களா? போய் கூகுள் பண்ணி பாரு. கண்டென்ட் பேச முடியல.
நான் வந்து பயங்கரமான கண்ணியா இருந்தேன் ஃபர்ஸ்ட். எப்பவும் ஒரு புலி படம் வந்துச்சுல, புலி படம் நான் ரொம்ப கண்ணியா இருந்தேன். அதுக்கப்புறம் நார்மல் ஃபேனா மாறினேன். அவடா நீ இந்த Everyone கேங்கு good bro, அவ்வளவுதான். புரியல. எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருப்போம். அதுதான் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே அப்படிதான் இருந்திருப்போம். கிரிஞ்சாவே ஒரு இருந்திருப்போம். ஸ்டேஜ்ல எல்லாம் ஐயோ, தெரியாது. நீங்க புலியப்ப நான் அந்த தெரி மெர்சலப்பெல்லாம் தெரி மாதிரி பாட்டை பிஜிஎம் எல்லாம் ஓட விட்டு ஓடி போய் தாவி குதிச்சு காலை உடைச்சிட்டு வந்ததெல்லாம் உண்டு. அதுக்கு ஒரு படம் இருக்கும், எனக்கு இல்ல உங்களுக்கு தெரியும், அவருக்கு புலி. ஆமா, அதான் அந்த ஒரு ஸ்டேஜ் டேர்னிங் பாயிண்ட். அது இன்னொன்னு பண்ணுவானுங்க பாருங்க, எனக்கு அதுதான் என்னால தாங்க முடியாத விஷயம். மெச்சூர்ட் ஆயிட்டனா நீ அஜித் ஃபேனா மாறிடுடா, நீ வந்து லூசா இருந்தா விஜய் மெச்சூர் ஆயிட்டினா வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிச்சிருவா ப்ரோ. அதுதான் நான் சொல்றேன். இதுல வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஓ வேலையை பார்க்க போயிருவேன் நீ. வெற்றிமாறன் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் வந்துட்டு ஒரு காலகட்டத்துல வந்துட்டு ஆக்டர்ஸ் வைஸ் மூவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு டைம் ரியலைஸ் பண்றேன், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவன் எப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், அவன் எவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டர் வைஸ் சேஞ்ச் ஆகுறேன். அதுக்கப்புறம் தான் சினிமா பெர்ஸ்பெக்டிவே மாறுது. எப்ப இவன் இந்த ஒரு சேஞ்ச் ஆகுறானோ அவன் அப்பயே மெச்சூர் ஆயிட்டான் பாத்திருக்கேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன இன்டர்வியூ அது. அதுல ஒரு விஷயங்கள்லாம் 100% ட்ரூவா இருக்கும். அப்படிதான். ஏன்னா இங்க ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க, ஓடுறாங்க, சண்டை போடுறாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? டைரக்டர் தானே. அவங்களால கண்டிப்பா. ஆமா, இல்ல இவங்க இந்த டாக்ஸிக் கண்டிஷன் பண்றதுனால அந்த ஆக்டருக்குள்ள ஒரு இதே போயிடுது. இப்போ இந்த இது இப்ப மாறிட்டே வருது. ஆக்டர்ஸ் கன்னிஸ்ல இருந்து மியூசிக் டைரக்டர் வந்துச்சா, இப்ப மியூசிக்ல இருந்து இப்போ டைரக்டர்ஸ் கன்னி வந்துட்டாங்க. ஆமா, நெக்ஸ்ட் நம்ம அடுத்து லைட் மேனுக்கு போனோம். லைட் மேன்ஸ்க்கு ஃபேன் ஆகணும். அவங்களும் டாக்ஸிக் ஆவாங்க. அடுத்தது வேற யாரும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வரணும். ரைட்டர்ஸ் கொஞ்சம் வந்தா பரவாயில்ல, ஏன்னா அவர் கண்டுக்கவே மாட்டேங்க. ஆனா கூட பரவாயில்ல, ரைட்டர்ஸ்க்கு வந்தா ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு ரைட்டர் என்பதை நிரூபிக்கிற. இப்போ வந்து பாடி ஷேமிங் வரலாம். ஓகே, பாடி ஷேமிங் ப்ளூ சட்டை மாறனா டக்குன்னு வர்றாரு. அவர் அதான் சொல்லலாம் வந்தேன். அந்த ப்ளூ சட்டை மாறனுக்கு வந்து நம்ம எல்லாரும் செருப்பு கழட்டி கையில வச்சுக்காங்க, அவனை செருப்பால் அடிக்க போறோம். அவன் வந்து இப்போ வலிமையோட ரிவ்யூ பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. பஜன்லால் சேட்டு தம்பி, இது பஜன்லால் சேட்டு மாதிரி இருக்காரு அஜித். இவர் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் வந்து அவன் தான் முக்கியமான டாக்ஸிக்னு எனக்கு தோணுது இதுக்கு முன்னாடி. ஆமா, இப்படி பேசுறியே, நீ எல்லாம் கண்ணாடி பாத்திருக்கியா அப்படின்ட்டு நான் கேட்டேன்னா நானும் ஒரு பாடி ஷேம் பண்றவன மாறிடுவேன். அதனால நான் அப்படி கேட்க மாட்டேன். எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். நான் அந்த புரிதல்ல இருக்கிறேன். சார் என்ன ஏதோ காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கீங்களா? அப்பெல்லாம் கேட்க தோணும். நான் கேட்க மாட்டேன், கேட்க முடியலையே. கேட்க தோணும். நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்களா? கதையா சொல்லிட்டு இருந்தாலும் தூங்கிட்டீங்களான்னு பயந்துட்டேன். நான் வந்து நான் விஜய் பண்ணுங்க பேசிட்டே நான் தூங்கல. படத்தை பார்த்துட்டு இருட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு வெளியில தொடச்சிட்டு வந்து படம் மாசுன்னு சொன்னாங்க எல்லாம் இருக்காங்க. ஓடாத காட்டி கொடுத்துறாத, ஓடாத காட்டி கொடுத்துறாத. நம்ம கூட இன்னொருத்தர் இறஞ்சிருக்காங்க, ஒத்த கதை கேளு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்காங்க. பிரியா. ஹாய் பிரியா. ஹாய். உங்களுக்கு இது மாதிரி டாக்ஸிக் ஃபேன்ஸால எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உங்களுக்கு ரியல் லைஃப்ல நடந்தது, சமூக வலைதளத்துல நடந்தது? டாக்ஸிக் ஃபேன்ஸ் தான் ரியல் லைஃப்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. பட் அதான் இப்போ எல்லாத்தையும் வந்து முன்னாடியே மீம்ஸ் போட்டு ரொம்ப ஓவர் ரேட் பண்ணி படம் வர்றதுக்கு முன்னாடியே அது மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி படம் வந்ததுக்கப்புறம் வேஸ்டட் ஆக்கி விட்டுறாங்க. மேபி இந்த மாதிரிலாம் மீம்ஸ் போடாமல் இருந்திருந்தா கூட அந்த படம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு இருக்கு. இப்போ விக்ரம்க்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி வர்றதுன்னு ஆமா, சொல்றீங்க. இவங்களே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி இவங்களே படம் வந்ததுக்கு அப்புறம் வேற எதனாச்சும் கூட கம்பேர் பண்ணி படம் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடியே இது இப்படிதான் அப்படின்னு ஒரு இது உருவாக்கிடுறாங்க. அங்க போகும்போது ஆப்வியஸ்லி அந்த மீம்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து பிடிக்கவே மாட்டேங்குது படம், அந்த மாதிரி பண்றாங்க. அப்ப நானும் ஒரு காலத்துல டாக்ஸிக் ஃபேன் தான் போல ப்ரோ. நான் மாஸ்டர் படம் வரும்போது ஆல்டர் ஈகோ அப்படி இப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. நானும் ஒருத்தன்
நீங்களும் ஒரு ஆமையா நீங்க? ஆமையா அணிலா நீங்க? இல்ல அவர் நாங்க எல்லாமே நியூட்ரல்னு சொல்லிட்டு இருக்கோம். உள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. நியூட்ரல் தான் நம்பவே கூடாது. ஒண்ணு இப்படி இடதுசாரி வலதுசாரின்னு சொல்றவங்கள விட நான் நடுவுல நிக்கிறேன் அப்படின்றவங்க தான் ஆபத்தானவர்களே. அதான் இப்ப இவங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தெரியுது, பாரேன் மாஸ்டர் படத்தப்ப நம்மளும் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கிளப்பி விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏங்க ஆல்டர் ஈகோ மாஸ்டர் படம் வந்து 1 வருஷம் கூட ஆகல. 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அப்ப நீங்க இன்னும் ஸ்கிரிப்ட் நம்மளே படிச்சிட்ட மாதிரி கலப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரெய்லர் வந்தோடனே இது அது. நான் வந்து எங்க ஊர்ல நான் கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து நம்ம இப்போ இங்க சென்னையில இருக்கிற அளவுக்கு பெருசா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. நாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ள, ஃபைட் கிளப்னு ஒரு படம் இருக்காண்டா, அதுல வரும்போது நடிக்கிறாரா தளபதி விஜய் சேதுபதி ஒண்ணுடான்னு சொல்லிட்டு படத்துக்கே போயிட்டானுங்க அவனுங்க. படத்துக்கு போயிட்டு படத்துல அப்படி இல்லைன்னு என்கிட்ட வந்து கேக்குறாங்க, மச்சான் நீங்க தானடா அமுச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்குறாங்க. இப்போ அது விக்ரம் கோப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லோகேஷோட யூனிவர்ஸ் மெட்டாவர்ஸ் அப்படின்னு புளுத்திட்டு இருக்கானுங்க. படம் போட்டு பார்த்துட்டு அவன் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சிருப்பான். இவனுக்கு எட்டி இருக்காது. இல்லைன்னா இது எக்ஸ்பெக்டேஷனே மீட் பண்ணல ப்ரோ, அப்படி ப்ரோ இப்படி ப்ரோ, கேஜிஎஃப் மாதிரி இல்ல ப்ரோ அப்படின்ட்டு வந்துருவானுங்க மீம் அது போட்டுட்டு. பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க கடைசியா லோகேஷ்ட கேட்பானுங்க, எங்க ப்ரோ கறி குழம்பு போடுறோன்னு சொன்னீங்க, இல்லவே இல்ல. நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம், சாம்பார் தின்றா. அதுக்கப்புறம் அவன் எதனா சொல்லுவான். அவன் சும்மா சொல்லிடுவான் இந்த மாதிரி. அவன் சும்மா என்னடா படம் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே தூக்கி வச்சிட்டு இருந்தீங்க, படம் வந்ததுக்கு அப்புறம் போட்டு பொழக்கிறீங்களேடா அப்படின்னு மன லோகேஷ் வருத்தத்துல வந்து சொல்லிட்டாரு இன்டர்வியூல, நீங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்குன்னு தெரியுது, அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ட்ரூ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட போங்க. நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கிடைக்காது. எக்ஸ்பெக்டேஷனே வைக்காதீங்கடா வெண்ணீங்களா, வேலையை பாருங்கடா, படம் வந்ததுக்கு அப்புறம் போய் படத்தை பாருங்கடா அப்படின்னு இருக்கு எனக்கு. நீயா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிக்கிற, அவன் மீட் பண்ணலன்னு சண்டைக்கு போயிடுறானுங்க. இப்ப அடுத்த தியரிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மார்வல் டிசி மாதிரி இவங்க வர போறாங்க அவங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எல்லாரும் இந்த கொரோனா டைம்ல தான் ஐ திங்க் மோஸ்டா வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் சீரீஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தி. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் படம் பார்த்துட்டு ஏதோ பிறந்ததுல இருந்தே நான் வந்து சீரீஸ் தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் காலிவுட்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லடா. பெஸ்ட் மூவி எங்கடா 2021ல மூவியே நல்லா இல்லடா 22ல அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸாவே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுட ஒரு இது மூவி சஜஸ்ட் பண்ணனா, இந்த படம் சரியில்லடா தமிழ்ல, இப்போ வந்த படம் சரியில்லை, நீ இதே மாதிரி ஒரு படம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு அதை பாடுறான்னு சொன்னதுக்கு என்ன வந்து ஒரு புளுத்தியா ஃப்ரேம் பண்ணிட்டானுங்க. ஃப்ரேம் பண்ணி இவன் வந்து லாக்டவுன்ல படம் பார்க்க வந்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டு இவன் வந்து இப்போ வந்து நம்மள்ட்ட சஜஸ்ட் பண்றான்டா, இந்த படத்தெல்லாம் சஜஸ்ட் பண்றான், தமிழ் படம்லாம் வேஸ்ட். நான் அப்படி சொல்லவே இல்லடா, நீங்களாம் ஒன்று கிரியேட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்றீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கேடிவி ரசிகர்களுக்கான ஒரு மன வருத்தம் அது. இந்த சீரீஸ்லாம் வந்துட்டு எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, கேடிவி அழிஞ்சு போச்சு அப்படின்ற மன வருத்தம் தான் அவருக்கு இருந்திருக்கும். கொடி கட்டி பறந்தா. ஆமா, பாட்டாளி படம் சூரிய வம்சம்லாம் பார்க்க முடியல ப்ரோ. உங்களை மாதிரி சில பேரால இந்த மாதிரி ஹாலிவுட் மூவி பெருசு அப்படி இப்படின்னு பேசி கேடிவியோட தரத்தை அழிக்கிறீங்க. நீங்களும் சேர்த்துட்டீங்க பாத்தீங்களா என்ன? டாக்ஸிக் ஃபேன்ஸ் பேர் தான். ஒன்னு ஓவர் ரேட்டடா பண்றது, இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரு சஜஷன் சொல்றாங்க ப்ரோ. அதான் இப்போ நான் ஆன்லைன்ல வெறுப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சஜஷன், எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. என் பிஓவியை கேளுன்னு வந்துடுறானுங்க. அவன் பிஓவி என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பான். இது அந்த கானா பாட்டு பாட என்ன பாடுது, ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட வயித்துல கஷ்டப்பட்டு காலத்துல யாரும் வந்து உதவல. அதான் அந்த வெற்றிமாறன் சொன்ன அந்த டைலாக் தான். எப்ப நீயே படத்தை வந்துட்டு டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்பயே நீ வந்துட்டு மாறிடுன்ற மாதிரி படத்தை வந்துட்டு ஹீரோக்காக பார்க்காம ஆக்டிங்காகவும் டைரக்டருக்காகவும் பார்க்கணும். அண்டு என்னை வாழ விடுனேங்கிற மாதிரி என்னையும் கொஞ்சம் படம் பார்க்க விடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கு. நமக்கு பிடிச்ச அந்த யுவன் பாட்டுல என்னால கேட்க முடியல. இப்ப நான் ஒரு இடத்துல போயிட்டு யுவன் பண்ணி நான் ரெகக்னைஸே பண்ண முடியல. அதனால என்னையும் வாழ விடுனே, என்ன விட்டுருனேன்ற மாதிரி. இப்ப யுவன் கான்சர்ட் நடந்துச்சு தெரியுமா? ப்ரோ அங்க போனீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ பண்ணானுங்க உங்களை போட்டு? சரௌண்டட் பை கிளவுன்ஸா தானே இருந்திருப்பீங்க. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி நான் வந்தேன். நான் என் ஃப்ரெண்ட் சொன்னேன், நான் வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன். அது வந்துட்டு என்னடா டாக்ஸிக் அப்படிங்கிறாங்க வந்தோடனே. போதையில இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சில வார்த்தைகள்லாம் வந்தனால இந்த கிரிஞ்சி நிம்மதியாவே வாழ முடியல ப்ரோ. மூச்சு விடுறது கூட டாக்ஸிக் சொல்றாங்க. இது
நம்ம கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு தான் ப்ரோ இருந்தோம். அதை நம்ம ரசிச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கிரிஞ்சுனே தெரியாதுக்கு முன்னாடி. இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணுது ப்ரோ. என்ன எது பண்ணாலும் கிரிஞ்சுன்றானுங்க இவனுங்க. சும்மா யாருக்கு போயிட்டு தொடர்ந்து 2 மெசேஜ் பண்ணாலே என்ன சொல்லிடுறானுங்க, ஐய இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா கிரிஞ்சு யாரையுமே கண்டுக்க கூடாதுன்றானுங்க. யாரையும் கண்டுக்காம தனியாவாட வாழ முடியும் எனக்கு அப்படின்னு. அந்த படத்துல அப்பா நாய் பீ பாக்குற மாதிரி அப்பா கிரிஞ்சுப்பா எது பண்ணாலும் கிரிஞ்சு. அதேதான் அதான் இந்த மாதிரி வார்த்தை கிரிஞ்சு இந்த வார்த்தைலாம் வந்தது ரொம்ப வருது. இந்த டாக்ஸிக், இந்த ரேசிசம், இந்த ஃபெமினிசம் இந்த மாதிரி வார்த்தை வர்றது ஓகேப்பா, எதை இருந்தாலும் இதை சொல்லிட்டா சந்தோஷம், ஆனா இது சொன்னாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கட்டா டாபிக் தான் தூக்கட்டாங்கிறீங்களா? அந்த ஜெனி தி ட்ரீமர் யூ கேன் பீ மீ அவன் வந்து குளோரிஃபை பண்ணி இது பண்றது டாக்ஸிக் தானே. எங்க அவன் என்னன்னே தெரியல ப்ரோ. அவெல்லாம் ஐட்டக்காரங்க. ஐயோ அவன் ஃபேன்ஸ் ஆன கொன்றுவாங்க போல இருக்கே. ஃபேன்ஸ் இல்ல டாக்ஸிக் ஃபேன்ஸ்னு சொல்லுங்க. வாயில அடிங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. என்னங்க நீங்க என்ன சொல்றது, ஓகேடா பேசலாம், பட் நான் எனக்கு தானே பீரியட்ஸ் ஆகுது, நானே பொறுமையா தானே இருக்கேன். நீ ஆவேசப்படுறேன், பொறுமையா இருடா. ஏதோ மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு அன்ஃபுல்ஃபில்டா தான் இருக்கும். இல்ல வந்து அவன் ஒரு சைடு இன்னொன்னு என்ன தெரியுமா இருக்கு, இது வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அவன் பண்றதுன்னு இல்ல, இப்ப ஆன்லைன்ல வந்து எல்லாருமே இந்த பீரியட்ஸ் பத்தி பேசுறது ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு, பேட் வேணும்னா போய் கேர்ள்ஸ் வேண்டாம், லைக் பாய்ஸ் தான் போய் வாங்கி கொடுக்கணும், அப்படிதான் ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்ன் இருந்துச்சு. அது நடுவுல தான் உடஞ்சி கேர்ள்ஸே போயிட்டு தைரியம் இல்ல, கொஞ்சம் அந்த ஆக்வர்ட்னஸ் இல்லாம எம்பாரஸ்மெண்ட் இல்லாம போய் வாங்கிட்டு வராங்க. மறுபடியும் அந்த பேட்டர்ன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எதனா ஒண்ணுனா வந்து பாய்ஸ் வந்து டேக் கேர் பண்ணணும், லீவ் போட்டு பாத்துக்கணும், அந்த பேட்டர்ன் தான் உடைக்கணும் அப்படின்றது. நீ ஒன்னும் பாத்து தேவையில்ல, நானே நான் பாத்து பண்றது என்னோட கான்செப்ட் இல்ல. அவன் பாத்துட்டே இருப்பான். அவன் வந்து டக்குனு அவன் வந்து மியூசிக் போட்டு டிக்டாக் பண்றதுதான் அவனோட வேலை. அவன் வந்து கண்டென்ட் எல்லாம் வச்சுக்கோங்க, எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பியை காணும் பீரியட் தூக்குன்ற மாதிரி தான் இருப்பான். இல்ல எப்ப பாரு இல்ல லீவ் போட்டுறேன் நான் வந்து போய் வாங்கிட்டு வரேன், நீ வந்து இது பண்ணுவ, வலிக்கும் உனக்கு, கண்டரோலின்ற மாதிரி தான் இருக்கும். அதேதான் குடும்பங்கள் கொண்டாடும் பாட்காஸ்ட் இல்லையா அது? வீட்டுல இருக்கேன், அதனால நான் அமைதியா இருக்கேன். அப்புறம் நான் அப்படி பேச முடியாது, பொம்பளை பிள்ளையா இருந்து இப்படி எல்லாம் பேசுறேன், உங்க அப்பா எப்படிதான் வளர்த்தாரா அப்படின்னு தூக்கிட்டு வந்துருவானுங்க. இது வேற தூக்கிட்டு வருவானுங்க. இதுக்கு ஒரு பேரை வைங்க, நீ எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொம்பளையா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி அப்படின்னு வந்துருவானுங்க. அப்படியே பின்னாடி பேக் டோர் மட்டும் அங்க போங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். ஆமா 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 அசிங்கமா பேச விடாம சி. அது வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, நார்மல் ஐடியில வந்து ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க, ஏய் சூப்பர் எம்பவரிங் உமன் கெத்து, பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க, ஏய் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. உடனே ஃபேக் ஐடியில வந்து தன்னாடி பேசுற, சி நீலாம் ஒரு பொம்பளை அடின்னு. அவருக்கு 2 முகம் இருப்பு, பாசம். தெரியுமா, நார்மல் ஐடியில வந்து நல்லவராகவும் ஃபேக் ஐடியில வந்து மிக நல்லவராகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஃபெமினிஸ்டா இருப்பான், இதுல வந்து மிசோஜினி. ஆமா ஆமா மிசோஜினிலாம் இல்ல ப்ரோ, தற்கொரி நாய், அது ஒண்ணும் புரியாததுக்கு சொல்லுவாங்க. அதான் இது அந்த இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த புதுப்பட்ட படத்துல வந்துட்டு நம்ம தனுஷ் கத்திக்கிட்டே ஓடுவார்ல, அப்படி சேர்ந்துக்கிட்டு என்னன்னு தெரியாம, அந்த மாதிரி இவனுங்க கத்தி அப்படி இல்ல ப்ரோ. அவனுங்களுக்கு வந்து ஃபிகர் மடிய மாட்டேங்குது, சரி என்ன பண்ணாதான் இவங்க மடிவாளுங்க அப்படின்னு யோசிக்கிறானுங்க. ஓகே 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 இந்த மாதிரி போஸ்ட் போறவங்க நிறைய பேசுறாளுங்களா, ஓகே நம்மளும் அப்படி போஸ்ட் போடுவோம் அப்படின்னு இறங்கிட்டானுங்க. அவ்வளவுதான். ஃபிகர் மடிக்கிறதுல தான் அவனுங்களோட இதுவே இருக்கு. ஓகே இப்படி பேசினா மடிக்கிறானுங்களா, சரி நான் அப்படி பேச ஆரம்பிச்சிடறேன். ஆனா நான் வந்து கரெக்ட் பண்ணிட்ட அப்புறம் துப்பட்டா போடுங்க டோலி, அந்த பேட்டர்ன் வெளியே எடுத்து கூட ஆரம்பிச்சிருவானுங்க. கரெக்ட் பண்ணிட்ட அப்புறம் கரெக்ட் ஆகுற வரைக்கும் உலகத்துல என்ன மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணிட நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஓகேடா லவ் யூடான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் தொண்டை வரைக்கும் போடுற ட்ரெஸ்ன்ட்டு போயிட்டே இருப்பான். நான் அப்படித்தான் இது பேசிட்டே இருப்பேன், ஃபெமினிசம் பேசிட்டே இருப்பேன், டப்புன்னு அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைவான்ல. நான் இப்பதான் பேசிட்டே இருப்பேன் டக்குன்னு அரைஞ்சு விடுவேன். சரி ஓகே, நம்ம ஃபெமினிசம்க்குள்ள அதுக்குள்ள போக வேணாம், அவங்களுக்குள்ள போக வேணாம், அது தனி டாபிக். ஜெனி தி ட்ரீமர் நான் எடுத்தது ஏன் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஃபெமினிசம் எடுத்தது ஏன் தப்பு தான், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இந்த டாபிக் எடுத்தது ஏன் தப்பு தான், அதையும் நான் சரி முடிச்சிடலாம். நம்ம எடிட் பண்ணி நான் உயிரோட இருந்தேன்னா நான் அப்லோட் பண்றேன். ஓகே கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. குட் பை.
யா நன்றி வணக்கம். ஒத்த கதை கேளும் வந்து கேட்டு போங்க அப்படியே சைடுல. சவுண்ட் கொடுத்துருங்க. யா நீங்க அது வந்து கருத்து ஊசி என்ன போடணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் ஒத்த கதை கேளுன்னு ஒரு பாட்காஸ்ட் இருக்கு. அது நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். லிசன் டு தட் ஆல்சோ இஃப் யூ ஃபைண்ட் டைம். உங்களுக்கு கருத்து ஊசிகள் வேணும் என்றால் ஒத்தை கதை கேளுங்க. ஆமா பொறுமையா இந்த மாதிரி கத்த மாட்டேன் ஒத்த கதை கேள்ல. பொறுமையா ஸ்மூத்தா silent ஆ ஜாலியா பேசு. பேசிட்டு இருப்பேன். ஃபார் ஃபீல் குட் பாட்காஸ்ட் கம் அண்ட் okay. லிசன் டு ஒத்த கதை கேளு. நம்ம பாட்காஸ்ட் கேட்கவே ஆள் இல்ல. சவுண்ட் வேற. சரி ஓகே. ஓகே பை பை. ஓகே Okay, bro. Bye, 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 டாடா bye. லிவி.